வரதராஜ கோவில் பற்றிய சிறு வரலாற்றையும் அந்த கோவிலில் மிக விமர்சையாக நடைபெற கருட சேவை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைணவ திருஸ்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஸ்தலங்களில் ஒன்றுதான் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் குளத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய அறையில் தான் சயனத்திற்கும் மரத்தாலான அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வருவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே சேர்ந்து சிற்ப வேலைப்பாடுகள், அழகிய தூண்கள் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட தனிச்சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கு. ஆழ்வார் பிரகாரம், மடப்பள்ளி பிரகாரம், திருமலை பிரகாரம் அப்படின்னு இந்த கோவிலில் 3 நிலை பிரகாரங்கள் கொண்டிருக்கு. இந்த கோவிலில் 32 சன்னதிகள், 19 விமானங்கள், 389 தூண்கள் ஆகியவை மண்டபங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலில் இருக்கக்கூடிய பிரதான குலத்திற்கு ஆனந்த தீர்த்தம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 96 தூண்களில் ராமாயணம், மகாபாரத சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ரதி, மன்மதன், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆகிய சிற்பங்கள் மிக குறிப்பிடப்பட வேண்டிய சிற்பங்கள்னு சொல்லலாம். அத்திவரதர், கல்லாலான சங்கிலி சிற்பம், பல்லவர் கால குதிரை, யாழி சிற்பங்கள், சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15வது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளி படுவது ஆகியவை இந்த கோயிலுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலையும் இந்த கோவிலில் இருக்குது. இந்த சிலை ஆனந்த சரஸ் குளத்திற்குள் உள்ள அறையில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்தில் உள்ள நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வெளியில் எடுக்கப்படுது. முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும், அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் அப்படின்னு 48 நாட்கள் மட்டுமே கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தராரு. அதன் பிறகு மீண்டும் அத்திவரதர் குளத்திற்குள்ளாகவே வைக்கப்படுறாரு. இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேச ஸ்தலமாக போற்றப்படுது. இந்த ஸ்தலம் ஹஸ்தகிரி, திருக்கட்சி, வேழமலை, அத்திகிரி ஆகிய பெயராலும் அழைக்கப்படுது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவிலுடன் இந்த கோவிலும் சேர்த்து மும்மூர்த்தி வாசம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் தேவராஜ பெருமாள், உற்சவர் பேரருளாளன், தாயார் பெருந்தேவி தாயார், தீர்த்தம் வேகவதி நதி, ஆனந்த சரஸ், ஸ்கேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பத்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குலேச தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம். கோலம் நின்ற கோலம். இந்த கோவிலுடைய வரலாற்றை பார்க்கும்போது சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யானையாக அலைந்து திரிந்தார் தேவர்களின் தலைவனான இந்திரன். யானைக்கு ஹஸ்தகிரியின் மீது காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார் பெருமாள். சாப விமோசனம் பெற்ற இந்திரன் இந்த ஸ்தலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியாலான 2 பல்லிகளை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுது. மற்றொரு சமயம் பிரம்மதேவர் இந்த ஸ்தலத்தில் யாகம் ஒன்றை நடத்துகிறாரு. அப்போது வேகவதி நதி அப்படிங்கிற பெயர்ல நதியாக பாய்ந்து ஓடிய சரஸ்வதி தேவியால யாகம் தடைபடும் நிலை ஏற்படுது. அப்போதான் பிரம்மன் இந்த ஸ்தலத்துல பெருமாளை வேண்டுறாரு.
உடனடியாக பெருமாளே நதியின் குறுக்கே சயன கோலத்தில் கிடந்து வேகவதி நதியை தடுத்து நிறுத்தி பிரம்மனுடைய யாகத்தை காப்பாற்றாரு. 1000 சூரியன்கள் இணைந்த பிரகாசத்துடன் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்ததால தான் இந்த ஸ்தலத்துல பெருமாளுக்கு வரதராஜ சுவாமி அப்படிங்கிற பேருமே உண்டாகிருக்கு. இந்த பெருமாளே அத்தி மரத்துல ஐக்கியமாகி இந்த ஸ்தலத்துடைய குலத்துல நிரந்தரமாக வாசம் செய்வதாகவும் பிரம்மா செய்த யாகத்திலிருந்து அத்திவரதர் தோன்றியதாகவுமே சொல்லப்படுது. அத்தி மரத்துடன் கூடிய தலம் அப்படிங்கிறதால இந்த ஸ்தலம் அத்திகிரி அப்படின்னுமே அழைக்கப்படுது. பிரம்மதேவர் சரஸ்வதியை பிரிந்து சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டி அஸ்வமேத யாகம் நடத்துறாரு. அவருடைய பக்திக்கு மகிழ்ந்த பெருமாள் பூமிக்கு அடியில இருந்து தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததோட சரஸ்வதியையும் சேர்த்து வைத்தார். சாபத்தால் பல்லியாக மாறிய கௌதம முனிவர் இந்த ஸ்தலத்துல பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றாரு அப்படின்னு புராணங்களும் இருக்கு. இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த கோவிலில் மிக முக்கியமாக நடைபெற ஒரு விழா தான் கருட சேவை. கருடன் பெருமாளுடைய வாகனமாகவும் பிரதான பக்தராகவும் கருதப்படுறாரு. கருட சேவை பக்தர்களுக்கு மங்களகரமானதாகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகவும் கருதப்படுது. இந்த உற்சவத்துல தான் வரதராஜ பெருமாள் கருட வாகனத்துல எழுந்தருளி 4 ராஜ வீதிகள்ல உலா வருவாரு. பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கவும் கருட சேவை உற்சவத்தை காணவும் அதிகாலையிலேயே கோயில்ல கூடிடுவாங்க. பெருமாள் கருட வாகனத்துல எழுந்தருளும் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பக்தி கோஷங்களை எழுப்புவாங்க. வரதராஜரின் கருட சேவை காஞ்சிபுரத்தின் மிக முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த உற்சவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரம் வருவதும் உண்டு.